ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம 6th கொஸ்டினும் 7th கொஸ்டினும் கொஞ்சம் செக் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் அவங்க நேம் வந்து மறைச்சிட்டேன், அவங்க நேம் சொல்லலை. 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தானே வரும், நீங்களே தப்பா சொன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த வீடியோவை போய் நான் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணேன். செக் பண்ணதில் நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ரீசனும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக இதை நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். அவங்க சரியாக கவனிக்கல போல. இல்லை சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து பார்க்கலாம், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அங்கே நான் கொடுத்துருப்பேன் 10th நியூ புக்கு நியூ எடிஷனில் செக் பண்ணுங்க அப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபுல் ரிவிஷன் பார்த்தோம். ஃபுல் ரிவிஷனில் 6th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ இது நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கிற ஆன்சர். இது தப்பு தான், ஓகேங்களா? ஆனால் நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏன் வந்து இதை நான் தப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷனில் துரை ராசமாணிக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. துரை ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஆன்சர் வந்து வராது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ நீங்கள் அதை வந்து ஆன்சரோட அப்லோட் பண்ணதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இதை கரெக்ஷன் பண்ணி நான் ரீ அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் மறுபடியும் கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 7th கொஸ்டின், இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். பாவலரர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு துரை ராசமாணிக்கம் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். சி தான் ஆன்சராக வந்து நான் அங்கே வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் வந்து அவங்க ஏன் தவறுன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கான அப்டேட் நான் அங்கே கொடுத்துருப்பேன். நியூ எடிஷனில் இப்படி தான் இருக்குது அப்படின்றத. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2025 எடிஷன் இது 10th நியூ புக்குங்க. அதில் நீங்கள் அந்த பாடம் எடுத்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாவலரர் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தேற்றம் என்னும் பாடமாக இடம்பெற்றுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சட்டத்தின் வாயிலாக தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இது 2025 எடிஷன். ஸோ ஒருவேளை எனக்கு டவுட்டும் இருந்தது, சப்போஸ் 2026 எடிஷன்ல இப்போ மறுபதிப்பு கொடுத்துருப்பாங்களே அதில் எதனா மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ஸ்கூல்ல அதையும் நான் செக் பண்ணேன். இப்போ இருக்கக்கூடிய 2026 எடிஷன் புக்கு வாங்கி நான் செக் பண்ணிட்டேன் பசங்கிட்ட. அதுலேயும் இதான் இருக்கு, துரை ராசமாணிக்கம் அப்படின்றதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ நியூ எடிஷன்ல இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தமிழ் தகுதி தேர்வில் 10th புக்கில் இருந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதுதான் ஆன்சராக இருக்கணும். ஏன்னா நம்ம 10th புக்கு தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துக்கிற நியூ எடிஷனில் தான் வந்து இந்த புக்கு இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. நான் வந்து போய் ஏன்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம 10th புக்கு பார்க்கறதுனால நியூ எடிஷன் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை நான் வந்து ஆன்சராக கொடுத்தேன். மற்றபடி வந்து நம்ம தவறாக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வில் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம இதை தான் எடுக்கணும். நம்ம புக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறப்போ கூட புக்கை வச்சு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இப்போ 2026 எடிஷன் வரலும் இதுதான் இருக்குது, அதை நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை ராசமாணிக்கம் அப்படின்றதா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது தவறாக மார்க் பண்ணியிருக்கேன், ஏதான் வந்து சரியான ஆன்சர். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை துரை ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்துல எதனா ஒன்று பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஏன்னா பிடிஎஃப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு இதை நான் மார்க் பண்ணி திருப்பி சேஞ்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் திருப்பி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நாங்கள் இதில் வந்து குறிச்சிக்கிறோம், இல்லை நாங்கள் இதில் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம். அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு. தேங்க்யூ கைஸ்.